வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் சிம்பிளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது நம்ம வேர்ப்ஸில் எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ரெசன்ட் சிம்பிள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஓகே, எங்கே யூஸ் பண்ணலாம்? ரூட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், which is daily routines and habits, or when we want to talk about something that happen regularly. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரெகுலராக நடக்குது அப்படின்னா அப்போ கூட நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். வாங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ we meet our English teacher every day. ஸோ நம்மளோட இங்கிலீஷ் டீச்சரை வந்து எவ்ரி டே நாங்கள் மீட் பண்ணுவோம். when I say we meet அப்படின்னு சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், which is the first form of the verb தான். V1 அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ V1 சொல்லுவோம். ஸோ we meet our English teacher every day. இது வந்து ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால நான் ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், they write 10 mails a day. they write 10 mails a day. ஸோ when say they write 10 mails a day சொல்லும் போது வந்து இங்கே அவங்க ஒரு நாளும் அவங்க 10 மெயில்ஸ் வந்து ரெகுலராக அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதனால நான் ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். she gets up late. இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதால எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கெட்ஸ் அப் லேட் அப்படின்னு என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னா ரெகுலராகவே வந்து நான் வந்து லேட்டாக ஏஞ்சிப்பேன், இல்லை லேட்டாக அவங்க ஏஞ்சிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஸோ இன் காமன் வி யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டு டாக் அபவுட் டெய்லி ரூட்டீன்ஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அதிகமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பேராமீட்டர் சொல்லலாம். இந்த பேராமீட்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, which is it talks about daily routines and habits. ஓகே, செகண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா situations which are generally true or stay the same for a long time or a fact. ஸோ அது வந்து ஒரு விஷயம் இருக்கலாம், அது ரொம்ப நாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ரொம்ப நாளாக மாறாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் we can also say it as a பெர்மனன்ட் ஆக்ஷன். ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப பெர்மனண்ட்டாக இருக்குது, ரொம்ப நாளாக சிமிலராக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே கூட ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஒர்க் ஃபார் ஆக்சென்ட். இப்போ ஐ ஒர்க் ஃபார் ஆக்சென்ட் சொல்ல போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நான் ஆக்சென்ட்டோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் வந்து ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சென்ட்டில், அதனால் ஐ கேன் யூஸ் இட். சிமிலர் டேர்ம்ஸில் கிறிஸ் ஃபாலோஸ் அ ஸ்ட்ரிக்ட் டயட். இப்போது இதுக்கு நம்ம கிறிஸை பற்றி அவர் வந்து என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறாருன்னா ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறாரு. பட் வி டோன்ட் நோ அவர் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறாரா இல்லையா என்பது. பட் ஜெனரலி வென் வி வாண்ட் டு சே தட் அவர் வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பர்சன் வேர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா அதை நம்ம டெய்லி ஹேபிட்டில் கூட எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப நாளாகவே அப்படி அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்னா அப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்பதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட், டு டாக் அபவுட் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். ஸோ யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னா என்ன? இட் ரிலேட் சம்திங் வித் நேச்சர். நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அது வந்து எந்த காரணத்து கொண்டும் மாறவே மாறாது அப்படின்னு ஒரு சில விஷயம் இருந்ததுன்னா தென் வந்து வி யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். அதாவது சூரியனை சுற்றி உலகம் வந்து லைக் இட் ரிவால்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து எப்பவுமே மாறவே மாறாது, இது எப்பவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன். ஸோ வி யூஸ் இட் இன் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இங்கே 100 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகும் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், அப்புறம் வந்து வுட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்போவுமே வந்து மாறாத விஷயங்கள். இங்கே பார்க்கணும் நம்ம சப்ஜெக்ட் வந்து என்ன பர்சன் அப்படின்பது இங்கே எஸ் ஆட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா எர்த் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், சிமிலர்லி வாட்டரும் தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் சிங்குலர் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வி ஆல்வேஸ் யூஸ் எஸ். சிமிலரில் வந்து இங்கே கிறிஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கிறிஸ் என்பது சப்ஜெக்ட் சிங்குலர், ஸோ வி ஆட் எஸ் வித் த வேர்ப் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷெட்யூல்டு ஃபியூச்சர். ப்ரெசன்ட் சிம்பிள் ஷெட்யூல் ஃபியூச்சரில் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் டு நாட் வரி, ஐல் கிளாரிஃபை இட். ஷெட்யூல்டு ஃபியூச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஷெட்யூல் ஆகிருக்கக்கூடிய விஷயம். அதாவது
நீங்கள் இதை வந்து ஷெட்யூல் பண்ணலை, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பாடி இல்லை ஒரு கவர்னிங் பாடி அதை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் வி யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து பண்ணல, ஒரு கவர்னிங் பாடி வந்து பண்ணுறாங்க. இப்போ அந்த கவர்னிங் பாடி எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது ஸ்கூல்ஸாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், இல்லை வந்து ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், விச் இஸ் இன் நாட் யோர் கண்ட்ரோல். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரோ ஒரு பாடி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபியூச்சரில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா தென் வி யூஸ் இட் ப்ரெசன்ட் சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரி த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 4 AM டுமாரோ. நாளைக்கு 4 மணிக்கு ட்ரெயின் வந்து கிளம்பும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே லீவ்ஸ்னு போட்டிருக்கோம். இங்கே ட்ரெயின் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ ஐம் யூஸிங் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் வெரி வெரி ரேர். இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் யூனிவர்சிட்டி ரெஸ்யூம்ஸ் ஆன் 4th நெக்ஸ்ட் மந்த். இப்போ டுமாரோ என்பதும் ஃபியூச்சரை குறிப்பிடும், நெக்ஸ்ட் மந்த் என்பதும் ஃபியூச்சரை குறிப்பிடும். பட் வாட் இட் டாக்ஸ் அபவுட் அப்படின்னா திஸ் இஸ் ஷெட்யூல்டு ஃபியூச்சர். சம்திங் அ கவர்னிங் பாடி ஹேஸ் ஷெட்யூல்டு சம்திங், அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ஸ் வேர் யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். இதில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து டெய்லி ரூட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ இந்த டெய்லி ரூட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வென் டு யூஸ் இட் அப்படின்றது. வாங்க பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் லுக் இன்டு திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டோரா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். நான் இப்போது டோரா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வச்சு ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிளாரிஃபை யூ அபவுட் திஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ இந்த 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 கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டோரா அப்படின்னு வந்து அவங்க வந்து ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். இங்கே டோரா என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் டோராவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கோ அப்படின்னு யூஸ் பண்ணாமல் நான் கோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட், இப்போ டோரா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ ரெகுலர் ஆக்ஷன், இட்ஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அவங்க வந்து முன்னாடியும் பஸ்ஸில் தான் போனாங்க ஸ்கூலுக்கு, இப்போவும் போகிறாங்க, ஃப்யூச்சர்லேயும் போவாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் விச் டினோட்ஸ் எந்த டைமும் டினோட் பண்ணாது, அது பாஸ்ட் டினோட் பண்ணாது, ப்ரெசென்ட் டினோட் பண்ணாது, ஃபியூச்சர் டினோட், பட் இட் இஸ் சம்திங் வேர் இட் ஹேப்பன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி யூஸ் ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரக்டர் டோரான்றது கேரக்டர் வந்து அவங்க பாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு, ப்ரெசென்ட்லேயும் போகிறாங்க. ப்ரெசென்ட்னா ரெகுலராக இப்போ போகிறாங்க, நாளைக்கும் போவாங்கன்றதால வி யூஸ் இட் இன் ப்ரெசென்ட் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்றும் அதே தான் பண்ணீங்க, இன்றைக்கும் அதே தான் பண்ணுவீங்க, நாளைக்கும் அதே தான் பண்ணுவீங்க அப்படின்னா தென் வி யூஸ் இட் அட் ப்ரெசென்ட் சிம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.